அவருடைய பேங்க் அக்கவுண்ட் மற்ற இதர ஆவணங்கள் அனைத்தும் டெல்லியில் தான் இன்றைக்கும் இருக்கு. பீகாரில் இல்லை. ஆனால் அவருக்கு ஒருத்தர் அல்ல, பல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரே வீட்டில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவருடைய வீட்டில் 500 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரே வீட்டுக்குள்ள, அது எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் இருக்கட்டும். இதில் மும்பையில் இருக்கிற அம்பானி வீடு இருக்குல்ல, அது ஒரு பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு, விமானம் வந்து இறங்குவதற்கு வசதியான வீடு. அந்த வீட்டில் கூட 500 பேர் வாக்காளராக பதிவு பண்ண முடியாது. எப்படி 500 பேரை ஒரே வீட்டில் வாக்காளராக பதிவு செய்ய முடிந்தது? அது எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதித்தது? எவ்வாறு அனுமதித்தது? இதெல்லாம் இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையம் அதனுடைய நம்பகத்தன்மை இழந்து விட்டுங்கிறது தான் அப்பொழுது இருக்கிற பிரச்சனைங்க. தேர்தல் ஆணையத்தை ஏற்று போராட்டம் நடத்தலாமா? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு சுயேட்சையான அமைப்பு. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை ஜனநாயக முறையில் நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அதன் முன்னால் இருக்கிறது. வாக்காளருடைய பெயர் யார் பெயரும் விடாமல் சேர்க்க வேண்டிய பொறுப்பும், தவறான முறையில் வாக்காளர் பகிர்ந்ததை நீக்குவதும், இப்படி மகத்தான ஒரு நடுநிலைமையோடு செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது, அடிமையாக மாறிவிட்டது. அதிமுக அடிமைன்னு சொல்றோம்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமை அதிமுக எடப்பாடின்னு சொல்றோம்ல, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையமே அடிமையாகிவிட்டால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு நடக்கிற ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த கட்சிகளின் சார்பில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்க ஓட்டை நீங்க எடுத்துறாதீங்க என்பதற்கான ஆர்ப்பாட்டம் அல்ல. திமுக வாக்காளர் உரிமையை அல்லது மார்க்சிஸ்ட் கட்சி வாக்காளர் உரிமையை அல்லது காங்கிரஸ் மற்ற தோழமை கட்சியினுடைய உரிமையை பறிச்சிடாதங்கிற அப்படி அல்ல. அதிமுக சேர்ந்த வாக்காளர் உரிமையும் பறிச்சிடாத அப்படின்னு நடத்துற போராட்டம். இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்காளருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம். சொந்த முறையில் அல்ல, தனிப்பட்ட கட்சியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளருடைய உரிமைகளை பறிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி சதித்திட்டம் தீட்டி ஏவல் ஆளாக தேர்தல் ஆணையத்தை அனுப்பியிருக்கிறது. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளர இந்த 6 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களையும் படிவம் கொடுத்து பூர்த்தி செய்து அதை திரும்ப பெற்று பட்டியல் வெளியிட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 4ஆம் தேதி ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 நாள் ஆயிட்டது. இன்னும் படிவம் வரல. எனக்கு வரல. உங்களுக்கு வந்திருக்கா? இன்னும் வரல. எங்களுக்கே வரல. நாளறிந்த தலைவர்களுக்கு வரல. உங்களுக்கு வந்துட்டான்னா உங்களுக்கே வரல. வச்சு போங்க. எங்களுக்கு வராட்டினாலும் பரவாயில்ல, வாசிக்கு வரணும் பண்ணாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, நாடாளுமன்ற குழு தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், அவருக்கே படிவம் வரல. 11 நாள் ஆயிட்டு. இன்னும் 22 நாள் தான் பாக்கி இருக்குது. இந்த 22 நாள்ல நீ எப்படி பாக்கி பேருக்கு படிவம் கொடுத்து எப்படி பூர்த்தி பண்ணி எப்படி வாங்குவ? நடைமுறை சாத்தியமற்றது. அதான சொல்றோம். இந்த கால அவகாசம் போதுமானதல்ல. ஆகவே இதை நிறுத்து. மழைக்காலம், அடுத்தாப்புல கிறிஸ்துமஸ் பண்டிகை, அடுத்தாப்புல பொங்கல் பண்டிகை. ஆகவே இதை மாற்று. தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் முடியட்டும். முடிஞ்சு அவகாசமா உட்காந்து அப்புறமா பஞ்சாயத்து பேசுவோம், அப்புறமா இதெல்லாம் திருத்துவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவசரமாக திருத்துவ நோக்கம் என்ன? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை யார் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. யார் ஆட்சி அமைக்க முடியுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்காரு, வந்துருவாங்கன்னு. இந்த கூட்டணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க, நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வச்சிருக்கிறோம், வாங்கன்னு. அது ரத்தன கம்பளம் இல்லையா, ரத்தக்கரை பிடிந்த கம்பளங்க, யாரும் வரமாட்டான்னு சொன்னோன்னே அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வருவாரு வந்துகிட்டு இருக்காரு. புள்ளியார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. யாரோ 2 பேரும் கொடியை தூக்கி ஆட்டியிருக்கிறான் ஒரு கூட்டத்தில். அது அவங்கச்சி ஆளுங்கிறாங்க. அதிமுகவில் இந்த கொடியை பிடிச்சி ஆட்டி விட்டாங்கிறாங்க. இவர் புள்ளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னாரு. அவன் தீர்மானம் போட்டான், உனக்கு நான் கொஞ்சம் சம்பந்தப்பட போடான்ட்டான். முடிஞ்சு போச்சா? அப்போ யார் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான் மீண்டும் ஆட்சி அமையும்.
அதான் பிரச்சனை. இந்த ஆட்சி அமையக்கூடாது. பிஜேபிக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டில் யார் வேணாலும் ஆட்சி வரட்டும், திமுக தலைமையில் ஆட்சி வரக்கூடாது. மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாது. ஏன் என்றால், ஒன்றிய அரசாங்கத்தை, ஒன்றிய பாஜகவை, RSS அமைப்பை அரசியல் ரீதியாக இன்று வரையில் போர்க்களம் காண்பவர் மு.க. ஸ்டாலின். அது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியுமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கல்வியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்த்து துணிச்சலாக அரசியல் ரீதியாக போராடுகிறார். இப்படி போராடக்கூடிய நபர் இருக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற நபர் வேண்டும், அடிமையாக இருக்கிற நபர் வேண்டும். ஆகவே இந்த தேர்தலில் திரும்பவும் திமுகவை ஜெயிக்க விடாம பண்ணணும். திமுக ஜெயிக்க விடாம பண்ணா தமிழ்நாட்டு வாக்காளர்களை எத்தனை கூட்டம் வந்து மோடி பேசினாலும் திமுக கூட்டி தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டை இல்லாம பண்ணிட்டா, எல்லாருக்கும் ஓட்டை இல்லாம பண்ணிட்டா என்ன பண்றது, வந்துடலாம் என்ற நப்பாசின் காரணமாக, கனவின் காரணமாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி ஜனநாயகத்திற்கு விரோதமான முயற்சி. வெறும் திமுக அல்ல திமுக கட்சிகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கை. இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து இங்கே பல்லாயிரம் பேர் திரண்டிருக்கிறார்கள். அதே போல சென்னையில் பல இடங்களில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பங்கு பெற்று இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பல்லாயிரம் பேர் என்று கணக்கிட்டால் ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்தீங்கன்னா யாரு பெரிய பலமா இருக்காங்கிறது அதுல இருந்தே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் போராடுவது என்பது வெறும் வாக்குக்கு மட்டுமல்ல, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், நாடாளுமன்ற ஜனநாயக முறை காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்திற்காக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற போராட்டத்தை